ஹாய் வாரியர்ஸ். நீங்கள் எப்பயாச்சும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஓ அதர் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணும்போது அதில் வர ப்ரொமோஷன், ஆட் சர்வீசஸ் எல்லாமே ஸ்கேமாக இருக்குமோ, ரியலாக ஃபேக்கான்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வெல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 டாப்பிக்கும் அதில் சம்மந்தப்பட்டு தான். ஃபர்ஸ்ட், இன்ஸ்டாகிராமில் நிறையா ஃபேக் கேம்ஸ் ஓடிட்டுருக்கு. அதில் ஒன் ஆஃப் த கேம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஒரு சின்ன டாஸ்க் வச்சு நம்மளால் பெரிய ஏர்னிங்கை கொடுக்க முடியுது, அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் திமுவோட லார்ஜஸ்ட் ப்ரொமோஷன், 9 ringgit 90 cent ப்ரொமோஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் நானும் பர்சனலி ஒரு இன்ஃப்ளூயன்சர் கொடுத்த கோட் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு கிடச்சதா இல்லையா, அது என்ன ஆகுது அந்த கோட்டை போட்டால், அந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த ஆப்புக்கு கொண்டு போதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் ப்ரொமோஷன்லாம் வருதுல்ல, ஸோ அதுக்கு எந்த லா செக்ஷன் இருக்குது அண்ட் கன்சியூமருக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் டெக்டாக். இது என்னோட ரேண்ட். வாட்ச், லேர்ன் அண்ட் ரைஸ் டுகெதர். நான் புலம்ப வந்து நிற்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு, மனம் குழம்பி வந்து நிற்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு. ஸோ நம்ம பார்ட் 1 பார்க்கறதுக்கு எனக்கு முதல்ல இந்த வீடியோவை பார்த்துருவோமா? Dapat komen baru. Game ini tak legit, game ini palsu. Semua orang dalam video ni adalah pelakon. Come on lah guys. Saya sudah dapat komen macam ini banyak kali dah, tapi tak apa. Hari ini ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி அந்த வீடியோ என்ன சொல்ல வர்றாருன்னா, பிஃபோர் திஸ் அவர் ஏதோ இந்த ஆப்பை பற்றி ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்த கமெண்ட் என்னதுன்னா, இல்லை இது ஸ்கேம் வந்திருக்கு, ஸோ அதை அவரை லைவ் டெமோ காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று காட்டுறாரு. நம்மளும் அதை நம்பி பார்ப்போமே. kena langgar dengan kereta. So lebih banyak korang scroll, lebih banyak dengan awak ni. Saya sudah dapat RM1,584 ni. Cash out dan duit akan masuk ke bank account saya. Tengok ni. Semua ni dalam berapa saat saja tengok. Tengok, nampak legit kan? ஸோ அவர் வீடியோவில் வந்துட்டு அவர் விளாட்றாரு, டக்குன்னு அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்காது, அப்படியே அதை பேங்க்கில் வித்ட்ரா பண்ணுறாரு, பேங்க்லேயே போந்துருச்சுன்னு காட்டுறாரு. ஆனால் அது ஃபேக். அது ஃபேக். எப்படி சொல்கிறேன்னா, 3 விஷயம். ஃபர்ஸ்ட், எந்த ஊரில் பேங்க்கு பாஸ்வேர்டு இல்லாமல் உள்ள போடுறான். ரெண்டாவது, எந்த ஐஃபோனில் பட்டன் வச்ச ஐஃபோனில் கெஸ்ட்டு மட்டும் வேலை செய்யும். 3, நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே எப்படி உங்களோட பட்டனை கரெக்டாக தட்டுறீங்க. சரி, நான் தானே, எனக்கு தானே அப்படி தோடுதுன்னு பார்த்தா ஜெமினியை என்ன கேட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படி லைஃபாக செய்கிற மாதிரி பண்ணுறாங்க. இல்லை கரெக்டாக ஒரு டெமோ அக்கௌண்ட் வச்சு செய்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இன்ஸ்டாகிராம் உள்ள முக்காவாசி கேம் இந்த மாதிரி பெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு கேம் தான். ஸோ தயவு செய்து அவங்களோட ட்ராப்பில் பூந்துடாதீங்க. வெரி சிம்பிள். அந்த ஆப்பில் ஸ்மால் டாஸ்க் மோர் மணின்னு வந்தாலே அது பெட்டிங் தான். எந்த ஒரு ஆப்பும்
உங்களுக்கு வந்து ஓசியாக காசு கொடுக்க கிடையாது. எல்லாமே நம்மளோட எஃபர்ட் இருந்தால் தான் செய்ய முடியும். நீங்கள் எஃபர்ட்டை போடுறீங்க, அதுக்கான வேல்யூ தான் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். உங்கள் எஃபர்ட்டே இல்லாமல் வேல்யூ கிடைக்கணும்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஸோ பெட்டர் எந்த விஷயம் உங்களால் எஃபர்ட் போட முடியுமோ அதில் போடுங்க, வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த தெமு ஆப் பற்றி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை பற்றி பேச. ஏன்னா இதுவாச்சும் ஒரு 2 பேர் இன்ஸ்டாகிராம் கேம் பற்றி வீடியோ போட்டிருந்தாங்க, பரவாயில்ல. தெமு மட்டும் நான் எடுத்து வச்ச ப்ரூஃப் 6 பேர். தமிழால் மட்டும் இல்லை, முல்லையும் இருக்காங்க, சைனீஸும் இருக்காங்க. அதில் ரீசண்டான வீடியோ ஜனவரி 11th 2026 வருஷம் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனவரி 1st ஒரு வீடியோ இருக்குது. ஹவ் எப்படி இது நடக்குது? இட்ஸ் லீகல் பட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் தெமு எப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் $9.90 அவங்க சொல்கிறது ஜஸ்ட் ஹூக். தெரியாதவங்களும் சொல்லிக்கிறேன். ஹூக் என்றது இந்த ஐடியில் சிலது பார்த்துருப்போம். உங்கள் PS5 தூக்கி போட்டுருங்க, இது ஒரு கேம் இருக்குது, PS5 தூக்கி போட்டுருங்க என்றது ஹூக். நீங்கள் அப்போ தான் அதை எடுத்து பார்ப்பீங்க. $9.90 டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லைன்னா எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? பார்க்க மாட்டீங்க. அதுதான் ஹூக். சரி, ரொம்ப டீப்பாக பாருங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்துட்டு திருப்பி இதுக்குள்ளே போகிறோம், ஓகேவா? ஸோ பேசிக்கலி அந்த வீடியோவில் அவர் சொன்ன கோட்டெல்லாம் நான் போட்டு நல்லா ட்ரை பண்ணி பார்த்தப்ப எனக்கு கிடைச்சது RM0. எப்படி ப்ரோ, அவர் சொன்னது RM9.90 தானே, எப்படி RM0 கிடச்சி? எனக்கு தெரியல. கண்டினியூ டு அதர் பேஜ். அதுக்கு அடுத்தனாலே ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்னொரு ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பின் அண்ட் வீல் வந்துச்சு. நான் 100% அடித்து சொல்லுவேன், ஸ்பின் அண்ட் வீலில் யார் பண்ணாலும் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் வரும். இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு போய்ட்டு அதை போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% தான் வரும். ஃப்ரீ கிஃப்ட் க்ளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ கிஃப்ட் க்ளைம் பண்ணிட்டானே அடுத்த பேஜுக்கு போங்க. இந்த 2 இது சேவ் பண்ணுறதுக்காக $40 கட்டுங்க. $40 இருக்கிற ஜாமான் நீங்கள் வாங்குங்க. உங்கள் விஷயம். ஆனால் எந்த ப்ராடக்ட்டும் $40 இருக்காது. அதில் லோவஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். லோவஸ்ட் ப்ரைஸ் 35 நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஜாமான் வாங்கணும். ஹையஸ்ட் ப்ரைஸ்னால் $45 இருக்கும். $40 கிடைக்கவே கிடைக்காது. அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு $40 ஜாமான் கிடைக்குதானே ப்ரோ? ஆமாம் கிடைக்குது. அது ரியலாக இல்லைன்னு தெரியாதுல்ல. ஒன்றும் இல்லை, நான் ஏன் அது ஃபேக்குன்னு சொல்கிறேன்னா, மேபி அது டேமேஜ் பீஸாக இருக்கா ரெட்மியோட ஹோல்சேலில் எவ்வளோன்னு தரனால. ஸோ அந்த ப்ராடக்ட் கையில் கிடைக்காத வரைக்கும் நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாது. இன்னொன்று, வை இன்ஃப்ளூசர்ஸ் சே that is only $9.90 but we pay more than $40. என் கேள்வி அதுதான். ஏன் ஒரு மிஸ்லீடிங்கான ப்ரமோஷன் செய்கிறீங்க? ப்ரமோஷன் செய்கிறப்ப சொல்ல வேண்டியது தானே, அது $9.90 இல்லை, மோர் தென் $9.90. அந்த மாதிரி யாருமே சொல்லக்கூடாது. கோட்டு போடுங்க, உங்களுக்கு கிடச்சிரும் அப்படி சொல்கிறாங்க. ஏன் உண்மையை சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்களா நீங்கள் கேட்குறீங்க? நீங்கள் தாராளமாக உண்மையை சொல்லலாம். ஏன்னா இப்போ இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மேலே தான் ப்ராப்ளம் வரும். நான் அதுக்கும் வரேன், என்ன ப்ராப்ளம் வரும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை முடிச்சிடுவோம். ஸோ டியர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர் இந்த தெமுவோட ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா ப்ளீஸ் டெல் டு தெம் டு ஸ்டாப் தட். இருக்கிற வீடியோவே காப்பாற்றிக்க சொல்லுங்கள். ஏன்னா இன்கேஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோவர்ஸ் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க லைஃபே முடிச்சிடும். ஃபைன் கட்டணும், சம் அதர் ஸ்டாஃப் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பி அவேர் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ப்ளீஸ் டேக் நோட். இங்கே ப்ராடக்ட் அவன்
0 ரிங்கிட்க்கு உங்களுக்கு ஃபோனை கொடுக்குறான்னா, ஃப்ரீயாக ப்ராடக்ட் கிடச்சதுன்னா, அங்கே ப்ராடக்ட் அந்த ஃபோன் இல்லை, நீங்கள் உங்கள் டாட்டா தான் அவனோட ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டும் அவன் வேறு எங்கேயோ செல் பண்ணுறான். ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் திஸ். டேக் நோட். டாட்டாவை சிம்பிளாக கொடுக்காதீங்க. ஒரு திமுவோட ஷாப்பிங், திமுவும் வேண்டாம், ஒரு ஷாப்பிங் ஆப்க்கு எதுக்கு உங்கள் லொக்கேஷன் தேவைப்படுது, எதுக்கு உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட் தேவைப்படுது, எதுக்கு உங்கள் மற்ற பெர்மிஷன்லாம் தேவைப்படுது? அவனுக்கு தேவையானது நோட்டிஃபிகேஷன் பெர்மிஷன் மட்டும்தான். எதுக்கு மற்ற பெர்மிஷன்லாம் தேவைப்படுது? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத பெர்மிஷன், ஆனால் அவன் கேட்குறான். ஏன்னா ஒவ்வொரு டாட்டாவும் எடுக்கிறான். உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவன் எடுக்கிறான். ஸோ அடுத்த வாட்டி, இந்த வாட்டி மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க தான், பட் டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக். ப்ளீஸ் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். ஓகே, ஒரு சிம்பிளான நாலேஜ் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். லா செக்ஷன் படி நிறைய செக்ஷன் இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு ஆளுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக இல்லை. அதை வச்சு நம்ம லேர்ன் பண்ணிட்டு இன்னொரு நாள் தப்பு பண்ணாமல் இருக்க நம்ம அவங்களுக்கு எடியூகேட் பண்ணுறதுக்காக. ஸோ ப்ளீஸ் டேக் நோட். ஸோ மெயினான லா சூ பண்ண முடியும்னா ஆன்லைன் கான்டென்ட் கிரியேட்டர் மேலேனா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999, Act 599, Section 12 and Section 10, misleading indication as the price, false or misleading representation. இது 2 தான் ஒரு செக்ஷனோட ரூல்ஸ். அண்ட் கடைசி ஒன்று கம்யூனிகேஷன் அண்ட் மல்டிமீடியா ஆக்ட் 1998, ஆன்லைன் கான்டென்ட் ரூல்ஸ். அந்த ரூல்ஸும் ஆன்லைன் கான்டென்ட் கிரியேட்டர் மேலே சூ பண்ண முடியும். ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ளீஸ் டேக் நோட்ஸ். இதுக்கப்புறம் இந்த தவறை செய்யாமல் இருங்க. மேக் ஷுர் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்ஸோ இதே மாதிரி ஏதாச்சும் மிஸ்லீடிங் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. எடுத்தாலுமே சூ பண்ணாதீங்க. எடுத்தாலுமே அவங்ககிட்ட நீ பண்ண தப்புன்னு சொல்லாதீங்க. அவங்ககிட்ட போய்ட்டு பொறுமையாக சொல்லுங்கள், இந்த மாதிரி என்ன நடக்குது, என்ன தப்பு. நீங்கள் உங்கள் சைடில் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு தெளிவாக புரிய வைங்க. அவங்களுக்கு அது புரியும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகிறோன்னு எனக்கு தெரியாத விஷயம் உங்கள் கண்ணுக்கு பட்டுச்சு, ஆனால் எப்படி பேசுகிறதுன்னு தெரிலன்னா நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் இப்போ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை நான் என்னோடய இமெயில் தரேன், என்னோடய ஐஜி பாக்ஸ் தரேன், ஐஜியோட சேட்டிங் தரேன். அதில் நீங்கள் என்ன சொல்லுங்கள், இதை பற்றி பேசுங்க. நான் ஒரு R&D பண்ணிவிட்டு நான் அதை பற்றி பேசுகிறேன். அண்ட் இந்த துமுவோட ப்ராடக்ட் இருக்குல்ல, நான் இந்த வீடியோ ஷோ பண்ண மாதிரி எனக்கு 43 ரிங்கெட் சம்திங் கிடச்சிச்சு. அப்படி நம்ம அது உண்மையாக ரியலான ப்ராடக்ட் கிடைக்குதான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நான் அதை ஆர்டர் பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஆர்டர் பண்ணுறேன். அதை பிரித்து பார்ப்போம் உண்மையான இந்த ப்ராடக்ட் இருக்கா இல்லையான்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூர் சப்போர்ட் டைம் இந்த வீடியோ எடுத்து பார்த்ததுக்காக. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம். என்ன லாஸ்ட் எண்டில் சில நியூஸ் இருக்குது. இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் லாஸ்ட் நியூஸும் கொஞ்சம் பார்த்துருப்பாங்க.